இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உலகத்துக்கு ஒத்து போகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். These are the generations of Noah. Noah was a just man and perfect in his generations, and Noah walked with God. Genesis chapter 6 verse 9. என கண்மானவர்களே, இந்த இடத்துல நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நோவாவை குறித்து சொல்லுகிறது. அதாவது தன்னோடு இருந்த ஜனங்கள் மத்தியில நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் உலகத்தோடு ஒத்து போகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி, ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு. அப்படியானால் இங்க என்ன சொல்றாங்க நமக்கு அப்படின்னா, ஊர் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எதை ஃபாலோ பண்ணுதோ நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இது கரெக்டா அப்படின்னா, உலகத்துல இருந்து பார்த்தா ஒருவேளை நிறைய காரியத்துல சரின்னு இருக்கலாம். ஆனால் நாம தேவனுக்கு பயந்தவர்களாய் நல்ல வழியில் நடக்கிறவங்களா இருந்தா இந்த காரியம் கரெக்ட் கிடையாது. இத யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர்ட்ட இந்த விஷயத்த பார்க்கலாம். அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரதர், நாங்களும் முதல்ல நல்லா தான் இருந்தோம், எதுக்குமே காசு வாங்கல, நிறைய விஷயத்துல நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருந்தேன். ஆனால் நாள் ஆக ஆக எல்லாருமே பண்றப்போ என்னால வாங்காம இருக்க முடியல, இந்த தவிர செய்யாம இருக்க முடியல. இன்னும் எல்லாரும் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இந்த விஷயத்த நான் பண்ணலன்னா அவங்க இன்னொருத்தரை வச்சு மூவ் பண்ணுவாங்க, சோ நானே பண்ணிடுறேன் அப்படின்னு. என கண்மானவர்களே, இது சரியா அப்படின்னு கேட்டா, தவறு எப்பனாலும் சரி, எந்த சூழ்நிலையில பண்ணாலும் சரி, அது அக்செப்டபிள் கிடையாது. இங்க நம்ம பார்க்கிறோம், நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நோவா தன்னோடு வாழ்ந்த மனிதர்கள் மத்தியில நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He walked with God அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படியானா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நோவாவுடைய நாட்கள்ல மனுஷ குலம் எல்லாருமே, அந்த வசனத்தை நம்ம கீழே வாசித்தா தெரியும், உலகம் சீர்கெட்டு இருந்தது. மனுஷர்கள் மாம்சமான யாவரும் கேடான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. தேவன் ஏண்டா இவனுங்களை இந்த உலகத்துல படைச்சோன்னு துக்கப்படுற அளவுக்கு மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம நோவாவுடைய நாட்கள்ல நோவாவை குறித்து பார்த்தால் நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் குடிச்சு வெறிச்சு அநேக தப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்த போது நோவா மேபி அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து தேவன்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த மொமெண்ட்ல பாக்குறதுக்கு எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிறானே, நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு ஹாப்பியா இருக்கோம், ஆனா இந்த மனுஷன் இந்த இதெல்லாம் ஒத்து போக மாட்டேன்றான் அப்படின்னு இவனை கேலியா பேசியிருப்பாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நோவாவுடைய நாட்கள்ல தேவன் கட்டளைகளை, 10 கட்டளைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான எந்த கட்டளைகளையும் கொடுக்கவில்லை. ஆனாலும் நோவா தனக்காக சில விதிகளை விதித்து கொண்டு தேவனுக்கு பிரியமான வகையில நடந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? உலகம் ஒரு திசையில போகுதுன்னா நாம தேவனுக்காக இன்னொரு திசையில போகிறதற்கு நமக்கு துணிவு இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா? அல்லது எது எப்படியோ நானும் பிழைச்சாகணும் இந்த உலகத்துல சொல்லிட்டு எல்லாரும் போற மாதிரி நம்மளும் போயிட்டு இருக்கோமா? இன்னைக்கு தேவனுக்காக சில காரியங்கள்ல நம்ம ஸ்டாண்ட் பையா நின்னா அநேகர் நம்மள பகைப்பார்கள். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இன்னும் நம்மள லிட்டரலா பைத்தியக்காரங்கன்னே சொல்லுவாங்க. இத பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லியிருக்கீங்களோ இல்லையோ, நான் சொல்லியிருக்கேன். என்னோட MCAல படிச்ச ஒரு பையன், அவன் எதுக்கு எடுத்தாலும் சரி அவன் ரட்சிக்கப்பட்டவன்.
நான் அப்ப ரட்சிக்கப்படல. எதுக்கு எடுத்தாலும் சரி, அண்ணன் நம்ம ஏசப்பாவோட பிள்ளை இப்படி செய்யக்கூடாது, ஏசப்பாவோட பிள்ளைங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எதுக்கு எடுத்தாலும் ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டு ஏசப்பாவை இழுப்பான். நான் நிறைய நாள் கூப்பிட்டு அவனை லிட்டரலா நான் அடிச்சிருக்கேன். என்னடா இந்த பைத்தியக்கார மாதிரி இப்ப பேசிட்டு தெரியாத, நீ என்கிட்ட வாங்க போறன்னு சொல்லி அநேக நாள் என்கிட்ட இருந்து அவன் திட்டுதான் வாங்கியிருப்பான். என கண்மானவர்களே, நம்ம ஒருவேளை தேவனுக்காய் இயேசு கிறிஸ்துக்காய் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சு நிக்கிறோம் அப்படின்னா பைத்தியக்காரர்களை போலதான் மற்றவர்களால பார்க்கப்படுவோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு. அப்படியானால் நான் இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கணும், தேவனுக்காய் நிற்கணும் அப்படின்னா உலகத்தோட ஓட முடியாது, ஓடக்கூடாது. மாறாக நான் இப்படி தேவனுக்காய் என்னை தனித்துவமாய் உலகத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கும் போதுதான் நோவாவுக்கு கிடைத்த அந்த கிருபை நமக்கும் கிடைக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எப்போதும் எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் தகப்பனே உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தரிக்க கூடாது. ஆவியானவரே, நீர் என்ன உணர்த்துகிறீரோ அதை மாத்திரம் செய்ய, தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை மாத்திரமே நாங்கள் கடைபிடிக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.